வணக்கம். தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தூர்தர்ஷன் தமிழின் தமிழ் பாலம். பாரதி விழா, பாரதி 142வது பிறந்த தின விழா மிக அருமையாக கொண்டாடுகிறார்கள். உலகத்தின் மொழிகளிலெல்லாம் மூத்த மொழி தமிழ்மொழி. ஒப்பற்ற இலக்கண இலக்கிய வளங்களை கொண்ட மொழி தமிழ்மொழி. திருக்குறள், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், புறநானூறு, அகநானூறு, தேவாரம், சிவபுராணம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற இலக்கிய செல்வங்களை வழங்கியது தமிழ்மொழி. அப்படிப்பட்ட தமிழ்மொழியை பேசும் நம் தமிழர்கள் உலகமெங்கும் பரவி வாழ்ந்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் கூட படித்தவர்கள் மத்தியில் தமிழ் பேசுவது குறைந்து வந்தாலும் அந்நிய மண்ணில் வாழும் நம் தொப்புள் கொடி உறவுகள் தொடர்ந்து தமிழை பேசுவதோடு மட்டுமல்லாமல் அது அழிந்துவிடாமல் இருப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து வருகிறார்கள் என்பது நம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியின் மூலம் தெளிவாகிறது. தமிழ் இனி மெல்லச் சாகும் என்று பாரதி தன்னுடைய கவலையை பதிவிட்டிருந்தாலும் அவனுக்கு ஆறுதல் தரும் வகையில் அந்நிய மண்ணில் தமிழ் வளர்ச்சி செம்மையாக நடைபெற்று வருகிறது. சங்கம் வளர்த்த இனம் தமிழினம். அந்த வகையில் உலகெங்கும் தமிழ் சங்கங்களை அமைத்து தமிழர்களை மொழியின் மூலம் ஒன்றிணைக்கின்ற பெரும் முயற்சிகள் பாராட்டுக்குரியது. ஔவை தமிழ்ப்பள்ளி, பாரதி தமிழ் சங்கம், வள்ளுவன் பெயரில் தமிழ் சங்கம் என உலகின் பல்வேறு பகுதிகளில் சங்கங்களை அமைத்து அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்துவது ஒரு சீரிய நோக்கமாகும். அந்த வகையில் சமீபத்தில் கலிபோர்னியாவில் பாரதி தமிழ் சங்கம் கலை நிகழ்ச்சியை நடத்தினார்கள். சிறியவர் முதல் பெரியவர் வரை அங்கு தங்கள் தமிழ் புலமையை வெளிப்படுத்தினர். பாரதியின் கொள்ளுப்பேத்தியை சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவித்தது பாரதியை போற்றியதற்கு சமமாகும். வாழ்க இவர்களின் தமிழ் பணி, தொடரட்டும் நம் தமிழ் பாலத்தில். தெரியாத காற்று, ஒரு திக்கு தெரியாத காற்று, ஒரு திக்கு தெரியாத காற்று, உன்னை தேடி தேடி இழைத்தேன், உன்னை தேடி தேடி இழைத்தேன், ஒரு திக்கு தெரியாத காற்று, உன்னை தேடி தேடி இழைத்தேன், ஒரு திக்கு தெரியாத காற்று, உன்னை தேடி தேடி இழைத்தேன், ஒரு திக்கு தெரியாத காற்று, உன்னை தேடி தேடி இழைத்தேனே, ஒரு திக்கு தெரியாத காற்று, திக்கு தெரியாத காற்று. மிக்க நலமுடைய மரங்கள், பல விதை சுவையுடைய கனிகள், மிக்க நலமுடைய மரங்கள்,
அங்கு பாடி நகர்ந்து வரும் நதிகள் எந்த பக்கத்தையும் மறைக்கும் பறைகள் அங்கு பாடி நகர்ந்து வரும் நதிகள் ஒரு திக்கு தெரியாத காற்று உன்னை தேடி தேடி இடைத்தேன் ஒரு திக்கு தெரியாத காற்று காக்கை சோர்ந்து விழலானே நீர் கண்டும் துயில் கடலானே 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 ஒரு வேட்டை கொண்டு கொலை வேடம் வேட்டை கொண்டு கொலை வேடம் வேட்டை கொண்டு கொலை வேடம் உள்ளம் வேட்கம் கொண்டொழிய விழித்தான் பெண்ணே உணர்தலை கண்டு மனம் பித்தம் பொழுதென்றதைத்தான் பெண்ணே உணர்தலை கண்டு மனம் பித்தம் பொழுதென்றதைத்தான் அடி கண்ணே எதிர் கண்மணியே உன்னை கட்டி தழுவ மனம் கொண்டே அண்ணே எதிர் கண்மணியே உன்னை கட்டி தழுவ மனம் கொண்டே அண்ணா உணரடியில் விழுந்தேன் என்னை அஞ்சல் கொடுமை செய்ய வேண்டாம் அண்ணா உனதடியில் விழுந்தேன் என்னை அஞ்சல் கொடுமை செய்ய வேண்டாம் பிறர் கண்ணாதன் செய்துவிட்ட பெண்ணே உந்தன் கண்ணல் பார்த்திடவும் தருமோ பிறர் கண்ணாதன் செய்துவிட்ட பெண்ணே உந்தன் கண்ணல் பார்த்திடவும் தருமோ ஏடி சாத்திரங்கள் பெண்ணே தினது இன்பம் வேண்டும் அடிக்கரியே சாத்திரங்கள் பெண்ணே தினது இன்பம் தினது இன்பம் வேண்டும் அடிக்கரியே மோடி கிழக்கு தடைதலையில முந்தை பழங்களை போலே காதா இந்த உரை கேட்டே அடக்கண்ணா என்று அலறி விழித்தேன் காதா இந்த உரை கேட்டே அடக்கண்ணா என்று அலறி விழித்தேன் மிக போதாகவில்லை இதற்குள்ளே மிக போதாகவில்லை இதற்குள்ளே மிக போதாகவில்லை இதற்குள்ளே மிக போதாகவில்லை இதற்குள்ளே எந்த போதம் தெரிய நினை கண்டே மிக போதாகவில்லை இதற்குள்ளே இந்த போதம் தெரிய நினை கண்டே ஒரு திக்கு தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி இடைத்தேன் ஒரு திக்கு தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி இடைத்தேன் ஒரு திக்கு தெரியாத காட்டில் திக்கு தெரியாத
பேர் அகத்தியா ஸ்ரீ ஐயனார். நான் இன்னைக்கு வந்து பாரதியார் பிறந்த நாளில் வந்து பாரதி தமிழ் சங்கம் ஹோஸ்ட் பண்ணியிருக்க பாரதியார் டேயில் வந்து பங்கு பெறுறேன். நான் ஒரு ஓவிய காம்படிஷனும் டான்ஸும் பண்ணுறேன். நான் வந்து சாண்டா கிளாரா கலிஃபோர்னியாவில் இருக்கேன். அம்மா வந்து போடியில் இருக்காங்க, போடியிலேருந்து வராங்க. அப்பா வந்து ராஜபாளையத்துக்கிட்ட சங்கர்லிங்கபுரத்தில் வந்து வராங்க. பாரதியார் வந்து ஒரு மகா கவிஞர். அவர் வந்து நிறையா கவிதைகள் எழுதியிருக்காங்க. சச் அஸ் ஓடி விளையாடு பாப்பா, அப்புறம் அச்சமில்லை அச்சமில்லை. நான் இப்போ ஒன்று வந்து சொல்ல போகிறேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறி கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எழுதி கொடும் கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பொருள்: பாரதி பல வேடிக்கை மனிதரை போல் இல்லாமல் சாதிக்க வேண்டும், மாற்றம் உருவாக வேண்டும் என போராடியவர். புரட்சிக்காக வந்து நான் ஒரு ஓவியத்தில் கைகள் வரைஞ்சிருக்கேன். பாரதி தமிழ் சங்கம் வந்து நம்மளோட இந்திய கலாச்சாரத்தை வந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து லைக் இப்போ வந்து அந்த பாரதியார் ஈவெண்ட்டை வந்து இப்போ ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரதியாரோட பிறந்த நாளுக்கு. நான் வந்து தமிழ் ஸ்கூலில் 4ஆம் வகுப்பு போகிறேன். என்னோடய அம்மா வந்து நம்மளோட அமெரிக்காவில் இருந்தாலும் அந்த தமிழ் கலாச்சாரத்தை மைண்டில் வச்சுருக்கிறதுனால தமிழ் ஸ்கூல் போட்டிருக்காங்க. பாராட்டுகள், குறிப்பாக அம்மாவுக்கு பாராட்டுகள். நன்றி. நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு நேட்டிவ்? என்னுடைய நான் பிறந்து வளர்ந்த ஊரெலாம் வந்து தேனி மாவட்டத்து பக்கத்தில் வந்து போடி நாயக்கனூர். என் கணவர் வந்து விருதுநகர் மாவட்டம் சங்கர்லிங்கபுரம். உங்கள் பேர்? என் பேர் சண்முகப்பிரியா. இங்கே அமெரிக்காவுக்கு எப்போ வந்தீங்க? நாங்கள் வந்து 2018ஆம் வருடம் வந்தோம். மிக்க மகிழ்ச்சி. பாரதிய தமிழ் சங்கம் உங்கள் அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து அருமையான விழாக்கள் அடிக்கடி நடத்துகிறீங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே பிறக்கிற நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நம்மளோட தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே நிறைய சங்கங்கள் இருக்குது. அதில் நாங்கள் வந்து பாரதி தமிழ் சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வளர்க்கணும், குழந்தைங்கள்லாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு திருவிழா ஒவ்வொரு பண்டிகை எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்னதான் வந்து ஊரில் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடினாலும் அதை நம்ம வந்து இங்கேயும் மறந்துடக்கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அது வழியாக அது வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் இங்கே அந்த கலாச்சாரங்கள் பண்பாடுகளை எல்லாம் வந்து பசங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக வந்து நாங்கள் ஒவ்வொரு விழாவையும் வந்து இங்கே கொண்டாடுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளுடைய பாரம்பரியம் வந்து விட்டு போகாமல் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு.
பாரதிய தமிழ்ச்சங்கம் இன்றைய சிறப்பான விழா 142வது பாரதி பிறந்தநாள் விழாவை மிக அருமையாக கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக பாரதிய தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் 12 காலமாக சிறப்பாக உழைத்து இதை மேலும் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்ற அத்தனை பேருக்கும் நாம் பாராட்டினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தூர்தர்ஷன் தமிழ் பாலம் நிகழ்ச்சி உங்களை பாராட்டுகின்றது. இந்த நிகழ்ச்சி பற்றியும் இந்த அமைப்பை பற்றியும் உங்களுடைய பதிவு என்ன? பாரதிய தமிழ்ச்சங்கம் ஒரு 15 வருஷமாக வளைகுடா பகுதியில் செயல்பட்டுருக்கு. மெயினாக நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி கொண்டு போகிறது, எப்படி அது இங்கே இருந்தாலும் நம்ம ஒரு பரதநாட்டியமாக இருக்கட்டும், ஒரு கர்நாடக சங்கீதமாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய நாட்டுப்புற கலைகளாக இருக்கும், எல்லாத்தையும் எப்படி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அவங்களை எப்படி தமிழையும் மறக்காமல் வச்சு, அதே சமயத்தில் பாரதியார் இந்த மாதிரி திருவள்ளுவர் இந்த மாதிரி கேரக்டர்ஸையும் மறக்காமல் வச்சு நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி அதை திரும்பி கொண்டு வருதுன்னு பார்க்கும்பொழுது அதுக்காக தான் எல்லோரும் செயல்படும். பாரதிய தமிழ் சங்கம் ஐயா சொன்ன மாதிரி நம்ம இந்து தர்மத்தை அடியொட்டி இயங்கும் ஒரு அமைப்பு. நம்ம இங்கே வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய மரபு, நம்மளுடைய தர்ம சிந்தனைகள் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நம்மளுடைய முனைவர்கள், சிறந்த பேச்சாளர்கள் அவங்களெல்லாம் இங்கே வரவழைச்சி அவங்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிகள்லாம் இங்கே பண்ணி கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே குழந்தைகளுக்கு அவங்களுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க முதல்ல ஒரு விழா கொண்டாடுறதுக்கோ, நம்ம திருக்குறள் நம்மளுடைய சமய இலக்கியங்கள் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு, அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி நம்ம பாரதிய தமிழ் சங்கம் இங்கே அமெரிக்காவில் வளைகுடா பகுதியிலையும் நாங்கள் நிறைய உதவிகள் செய்கிறோம் இங்கே இருக்கிற மக்களுக்காக. அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலையும் நாங்கள் இந்தியாவிலையும் பேரிடர் காலங்களில் வெள்ளம், பூகம்பம் இந்த மாதிரி வரும்போது நிறைய நிதி திரட்டி உதவி செஞ்சுருக்கோம். பிரதமருடைய நிதிக்கு நிறைய பங்காற்றியிருக்கோம். இங்கே சேவா இன்டர்நேஷ்னல் அமைப்பு கூட நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து சின்ன குழந்தைங்களுக்கு சுவாரஸ்யமாக தமிழை எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். நாராயணன் சொன்ன மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். எல்லா குழந்தைங்களுக்கும் தமிழை தமிழ் கலாச்சாரத்தையும் சரி, புதிய தமிழ் நாங்கள் கற்றுருந்த தமிழ் வேறு, இப்போது இன்றைக்கி இருக்கிற தமிழ் மாறி இருக்குது. நாங்கள் எல்லோரும் புலம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கோம். அதனால் அதுக்கு ஒத்தி எப்படி குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னு அதையும் கலந்து ஆலோசிக்கிறோம். நான் பிரியா சங்கர், பாரதிய சங்கமோட செக்ரட்டரி. தூர்தர்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் பிரஃபுல்லா முக்கி, நான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கேன். ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் பிரபு சுப்பிரமணியன். நான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர். நான் பல்வேறு ஆர்கனைசேஷனில் பணியாற்றிருக்கேன். இங்கே வாலண்டியர் பண்ணிகிட்ருக்கேன். இது தமிழுக்கு தொண்டாற்றுறது தவிர இங்கே ஆன்மீகமும் சேர்ந்து அதுக்கு இது பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம். இங்கே நிறைய நடனப்பள்ளி, அதுக்கப்புறம் பாட்டு சொல்லித்தரத்துக்கெல்லாம் நிறைய ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஆனால் வருஷம் நாங்கள் அட்லீஸ்ட் 6-7 ஈவெண்ட் இங்கே கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து, அதை தவிர இலக்கிய சொற்பொழிவுகள், ஹரிக்கதை, அந்த மாதிரி வெவ்வேறு இதுகளுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பாரதியார் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பாரதிய தமிழ் சங்கத்தில் வாலண்டியராக இருக்கேன். ஒரு தமிழ் அமைப்புக்கு ஒரு வாலண்டியராக இருக்கிறது ரொம்ப பெருமையாக கொள்கிறேன். எந்த ஊரில் நீங்கள் இருக்கிறீங்க? இப்போ கரண்டாக இருக்கிறது சாண்டா கிளாரான்ற ஊரில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம் அருகில் உள்ள சங்கரலிங்கபுரம் என்னும் ஒரு கிராமம் சார். உங்களுக்கு தமிழின் ஆர்வம் எப்படி வந்தது? சிறு வயதிலேருந்தே அரசு பள்ளி மற்றும் தமிழ் பள்ளியில் பயின்று வந்ததால் ஒரு நல்ல தமிழ் மீதான ஒரு ஆர்வம். இங்கே என்ன பணியில் இருக்கீங்க? இங்கே நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் சார். மென்பொருள் பொறியாளர். மென்பொருள் பொறியாளராக இருக்கிறேன். வாழ்த்துக்கள், தங்களுடைய பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். என்ன நேயர்களே, இன்றைய தமிழ் பாட நிகழ்ச்சியில் கலிஃபோர்னியா மாகாணம் விரிகுடா மக்கள் அனைவரும் வழங்கிய பாரதி தமிழ் மன்றத்தினுடைய ஒரு அருமையான பாரதி 142வது பிறந்த தின நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். நீங்கள் தமிழ் பால நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நீங்கள் பங்கு பெறுவதற்காக உங்களுடைய சாதனைகள், உங்களுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் நீங்கள் இதோ திரையில் தெரிகின்ற இந்த முகவரிக்கு, மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்புங்கள். உங்களுடைய கருத்துக்கள் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வலுவூட்டும். இன்னும் நாம் தொடர்ந்து தமிழ் பால நிகழ்ச்சியிலே சந்திப்போம். வாழ்க தமிழ், வெல்க அயலக தமிழர்கள். நன்றி.